ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மாமார்த்தோட பீட்ரூட் டெய்லி க்ளோ ஃபேஸ் க்ரீம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். மாமார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து இந்த பீட்ரூட் இதில் வந்து லான்ச் ஆகிருக்கு. நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பார்த்துட்டோம், சிரம் பார்த்துட்டோம், அண்ட் அதில் வந்து அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் லான்ச் பண்ணாங்க. இப்போ அதிலேயே வந்து டெய்லி ஃபேஸ் க்ரீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் வந்து நேச்சுரலாக ஒரு பிங்கிஷ் க்ளோ வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. இதில் நம்ம வந்து செட்டாக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பிங்கிஷ் க்ளோ வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து கிடைக்கும். அண்ட் அப்படி மட்டும் இல்லை, நம்ம சிரம் மட்டும் யூஸ் பண்ணுறோம், இல்லை மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம ஃபேஸில் வந்து அந்த நேச்சுரலாகவே அந்த ரோசி லுக் வந்து கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு அந்த லுக் வந்து ரொம்ப பிடிக்கும். அது நல்ல ஒரு க்ளோயிங்காக ஹெல்தியான ஸ்கின்னாக வந்து அது வந்து காட்டும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு எல்லாத்துலேயுமே ரொம்பவே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போல்லாம் வந்து மாமார்த் ப்ராடக்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கூட கிடைக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 80 கிராம்ஸ் வந்து $249 எம்ஆர்பியில் வந்து கிடைக்குது. இல்லை ஹீரோ இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட், ஹைலரானிக் ஆசிட் அண்ட் நியாசினமைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பீட்ரூட் வந்து நம்ம நார்மலாகவே ஜூஸாகவே இன்டேக் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ஸ்கின்னில் வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு பிங்கிஷ் க்ளோ வந்து இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்ட்ராக்டை வந்து மெயினாக பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ப்ராடக்ட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நயாசினமைடு வந்து நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸை கம்மி பண்ணி நம்ம ஸ்கின் க்ளோ வந்து நேச்சுரலாகவே வந்து கொடுக்கும். அண்ட் ஹைலரானிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னில் நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் ஹைட்ரேட்டிங்காகவும் வந்து வச்சுக்கும். ஸோ இது மூணுமே சேர்த்து நமக்கு ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் கொடுக்கும்போது நமக்கு நல்ல பிங்கிஷான ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாத ஒரு க்ளோவான ஒரு ஃபேஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பட் நம்ம இது யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செட்டாக எல்லாமே யூஸ் பண்ணுவோம்ல, இதில் ஏதாவது ஒன்று நம்ம பிக் பண்ணிக்கிட்டால் கூட நம்ம ஒரு 2 to 3 வீக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இது வந்து மென் அண்ட் உமன் 2 பேத்துக்கும் தான். பட் க்ரீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் நல்லா வந்து இருக்குது. ஐ மீன் என்ன சொல்கிறது, கொஞ்சம் திக்கான டெக்ஸ்சராக வந்து இருக்குது. ஸோ வந்து க்ரீஸினஸுமே வந்து லைட்டாக வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஃப்ரேக்ரன்ஸ் மைல்டாக தான் இருக்குது. ஸோ க்ரீஸினஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து பெருசாக செட் ஆகுமா, இல்லை பிம்பிள்ஸ் வருமா அப்படிங்கிறது வந்து டவுட்டாக தான் இருக்குது. பிகாஸ் ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ரீஸினஸ் வந்து இது வந்து கொடுக்குது. ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா ஒரு லைட் வெயிட்டாக இவங்க வந்து என்னதான் லைட் வெயிட் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலும், பட் ப்ராடக்ட் வந்து லைட் வெயிட்டாக வந்து இல்லை. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி $249 எம்ஆர்பி கிடைக்குது. அண்ட் ஆன்லைனில் $224 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கிடச்சிட்ருக்கு. அண்ட் ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்ட் 24 மந்த்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு வந்து மேபி வந்து பிம்பிள்ஸ் வந்து வரலாம். மற்றபடி ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே செட் ஆகும். அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு கூட நம்ம வந்து பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பட் ஆயிலி ஸ்கின்னுக்கு மட்டும் வந்து பிம்பிள்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. மற்ற எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். பட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நார்மல் ஃபேஸ் க்ரீம் தான் சொல்லணும். பிகாஸ் இதில் சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கனாலும் அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இது கூட வந்து எஸ்பிஎஃப், அதாவது மாமாஎர்த்தோட பீட்ரூட் சன்ஸ்க்ரீனே வந்து தனியாக வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நார்மலாக எல்லா க்ரீமே வந்து நமக்கு வந்து எஸ்பிஎஃபோடவே கிடைக்கிது. உங்களுக்கு ஒரு 30ஆவது மினிமம் சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராடக்ட் இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும்னு சொல்லலாம். பிகாஸ் இது வெறும் ஃபேஸ் க்ரீம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது ஈவன் நைட் க்ரீமாவோ டே க்ரீமாவோ எப்படி இன்க்ளூட் பண்ணாலுமே நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு அது மேலே நம்ம இன்னொரு சன்ஸ்க்ரீன் போடும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். பிகாஸ் க்ரீமே கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ அது மேலே நம்ம சன்ஸ்க்ரீன் போடும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு க்ரீமோட ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பிங்கிஷ் பிரைட்னஸ் லுக் வந்து கொடுக்குது. நீங்கள் டெய்லியாக வெறும் ஃபேஸ் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து செட் ஆகும். அது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், சேஃப் டு யூஸ் அண்ட் நோ சல்ஃபேட்ஸ், நோ பேரபின்ஸ். மாமார்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அது ஒரு நேச்சுரை வந்து அவங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணுவாங்க. அண்ட் இன்க்ரீடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சேஃபான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஒரு நார்மல் ஃபேஸ் க்ரீமில் வந்து இப்போ சன்ஸ்க்ரீனோட தான் எல்லாமே வருது. பட் இந்த ப்ராடக்ட்டில் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து இல்லை. அது ஒரு நெகட்டிவாக நான் வந்து பார்க்குறேன். மற்றபடி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங் லுக் வேணும், ஒரு நார்மல் ஃபேஸ் க்ரீம் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு பிங்கிஷ் க்ளோ வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து நீங்கள் ஒரு 1 மந்த்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கொண்டு வருது. ஒரு நல்ல ப்ராடக்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது ஒரு நார்மல் ஃபேஸ் க்ரீமாக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது செட்டாக நீங்கள் மாய்ஸ்சரைசர், சீரம் அண்ட் சன்ஸ்க்ரீன் எல்லாமே வந்து வாங்கினீங்கன்னா தான் இது ஃபுல்ஃபில் ஆகும். ஃபேஸ் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணும்போது ஒரு நார்மல் ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரியோ அந்த மாதிரியாக தான் வந்து இருக்கும். பட் இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னிங் லுக் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொண்டு வருது. தேங்க்யூ.